விநாயகர் அவதரிச்ச திதியைத்தான் விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடப்படுதுன்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. சிவபெருமான் ஒரு தடவை வெளியில போனப்ப பார்வதி தேவி குளிக்க போனாங்க. அப்போ பார்வதி தேவி அவங்களோட காவலுக்கு யாரும் இல்லைன்னு அவங்களோட நீராட்டுக்காக வச்சிருந்த சந்தன குழம்பை எடுத்து ஒரு உருவமா உருவாக்கி அனுகிரகத்தால அதுக்கு உயிர் கொடுத்தாங்க. பார்வதி தேவியால உயிர் கொடுக்கப்பட்டனால அந்த உருவம் அவங்களோட பிள்ளையா ஆயிடுச்சு. பார்வதி தேவி விநாயகர் கிட்ட மத்தவங்க யார் உள்ள வந்தாலும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள குளிக்க போயிட்டாங்க. அந்த நேரம்னு பார்த்து சிவபெருமான் திடீர்னு உள்ள வராரு. பிள்ளையா சிவபெருமான உள்ள விடல. அதனால சிவபெருமானுக்கு கோபம் வந்து பிள்ளையாரோட தலையை வெட்டிட்டு சிவபெருமான் உள்ள போயிட்டாரு. பார்வதி தேவி குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தப்ப பிள்ளையாருக்கு தலை இல்ல. அதை பார்த்ததும் ரொம்ப கோபம் வந்துருச்சு பார்வதி தேவிக்கு. இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோவை நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. நன்றி.